ஆலய தீபம் நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் மகிஷாசுரனின் தங்கை மகிஷி பற்றியும் ஐயப்பன் தோன்றிய வரலாற்றையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மகிஷாசுரவர்தினியால் வதம் செய்யப்பட்ட பிறகு அவனோட தங்கைக்கு ரொம்ப கோபம். தேவர்களால தானே தன்னுடைய சகோதரன் அழிந்தான், அதனால் தேவர்களை நான் அழிப்பேன், பழி வாங்குவேன் அப்படின்னு மகிஷி தவம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவளோட குலகுரு சுக்ராச்சாரியார் கிட்ட போய் நான் இந்த மாதிரி தேவர்களை பழி வாங்க போறேன், அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கிறாள். அதற்கு அந்த குலகுரு, நாம மிகப்பெரிய வரத்தை வாங்கினால் மட்டும்தான் தேவர்களை அழிக்க முடியும், அதனால நீ கடுமையான தவம் இரு, அந்த தவத்தின் பலனால் உனக்கு வரம் கிடைக்கும், அந்த வரத்தினால் நாம தேவர்களை அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அறிவுரை தராரு. உடனே அந்த மகிஷி என்ன பண்றா, பிரம்ம தேவரை நோக்கி கடுமையான தவம், ஒரு பெண்ணால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தவத்தினை அவள் இருக்கிறாள். பல ஆயிரம் ஆண்டுகள் தீக்கு நடுவில் இருந்து தவம் செய்கிறார். அந்த தீயினுடைய வெம்மையானது அவளை ஒன்றுமே செய்யவில்லை. காரணம், அவள் முழு மனதோடு தேவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு அவள் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்கிறாள். அந்த தவத்தினுடைய பயனால் பிரம்மதேவர் வெளிப்பட்டு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அவரே சொல்றாரு, இறப்பு இல்லை என்பதை தவிர வேறு வரம் ஏதாவது கேள். ஏன்னா அண்ணனுக்கு வரம் கொடுத்தவர் இல்லையா? மகிஷாசுரன் எடுத்த உடனே என்ன கேட்டான், எனக்கு இறப்பே ஏற்படக்கூடாது அப்படின்னு கேட்டான். அதை போலவே மகிஷியும் கேட்டுடுவாளோ அப்படின்னு பிரம்மதேவர் முதல்லயே இறப்பை தவிர வேறு ஏதாவது வரம் கேள், நான் தரேன் அப்படின்னு கேட்கின்ற பொழுது மகிஷி என்ன வரம் கேட்டா அப்படின்னா, தேவர்களுக்கு தலைவராக நான் ஆக வேண்டும், இந்திரனை தோற்கடித்து தேவர்களுக்கு தலைவியாக மாறி அவர்களெல்லாம் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், இந்த உலகமே என்னுடைய காலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்கிறா. சரி, அவ இறக்கணும் இல்லையா? ஒரு உயிர் பிறந்ததுன்னா கண்டிப்பா இறந்துதானே ஆகணும். அதற்கும் அவ ஒரு வரம் கேட்கிறா, ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறக்கின்ற குழந்தையால் எனக்கு அழிவு நேர்பட வேண்டும், அந்த குழந்தை 12 வயதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பல வரங்களை கேட்கிறாள். ரொம்ப கடுமையா தவம் இருந்தா இல்லையா? பிரம்மதேவரும் அந்த வரத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு. உடனே இந்திரனோட போய் போரிடுறா, இந்திரனை தோற்கடித்து தேவர்களுக்கு தலைவியாக மாறுறா. அந்த தேவர்களினுடைய உலகமே இவளோட காலு கீழே வந்துடுச்சு. ரொம்ப படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா தேவர்களால அந்த கொடுமையை தாங்க முடியல. யார்கிட்ட முறையிடுவாங்க? சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. முறையிடுகின்ற பொழுது, பிரம்மதேவரிடம் இருந்து பெற்ற வரத்தினால் எங்களை படாத பாடுபடுத்தி வரா, இதற்கெல்லாம் முடிவை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சிவபெருமானை சரணடைகிறார்கள். சிவபெருமானும் திரும்ப அதையத்தான் சொல்கிறார். ரொம்ப நம்பிக்கையா அவ தவம் இருந்து அந்த வரத்தினை பெற்று இருக்கிறாள். ஆனா அந்த வரத்தை தவறா பயன்படுத்த கூடாது இல்லையா? அதற்கான முடிவையும் நானே தேடி தருகிறேன் அப்படின்னு சிவபெருமான் உறுதி கொடுக்க தேவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ந்து போறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு சந்தேகம், எப்படி மகிஷியை அழிக்க முடியும்? சிவபெருமான் சொல்றாரு, மகிஷியை அழிப்பதற்கு ஒரு தெய்வ மகன் பிறந்து விட்டான், எப்படி பிறக்க முடியும்? தேவர்களுக்கு ஒரே குழப்பம். அவன் என்ன வரம் கேட்டா, ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறந்த குழந்தையால் தான் எனக்கு அழிவு நேர வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டா. இது இயற்கை நியதி இல்லையே, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தானே குழந்தை பிறக்கும். இப்படி ஒரு நடக்க முடியாத ஒரு சூழலை அவள் வரமாக கேட்ட பொழுது எப்படி அவளுக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு தேவர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. அப்ப சிவபெருமான் அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறார். திருப்பார் கடலை கடைகின்ற பொழுது மகாவிஷ்ணு ஒரு பெண்ணாக வடிவம் எடுத்து வந்தார் இல்லையா? மோகினியாக வடிவம் எடுத்து வந்தார். அந்த மோகினிக்கும் சிவபிரானுக்கும் சைவ வைணவ ஜோதியாக தோன்றியவர்தான் ஐயப்பன். ஐயப்பனை பம்பா நதிக்கரையில் இருந்து ராஜசேகரன் என்கின்ற அரசன் தூக்கி வளர்த்தான். அந்த அரசனுக்கு நீண்ட நாட்களா குழந்தை இல்லை.
தன்னுடைய அரசாட்சியை எடுத்து நடத்த ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு அந்த அரசன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். பம்பா நதிக்கரை வழியா ஒரு முறை செல்கின்ற பொழுது அங்க அழகா ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி இறைவனே நமக்கு வழங்கிய குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த குழந்தையுடைய கழுத்துல மணி இருந்தது. அதனால் மணிகண்டன் என்கின்ற பெயரை வைத்து அந்த குழந்தையை வளர்த்தனர். ஐயப்பன் என்ற பெயரில் நாம் அழைப்போம். ஐயன் அப்படின்னா மிக உயர்ந்தவன் அப்படின்னு பொருள். திருவாசகம் போன்ற சைவ இலக்கியங்கள் எல்லாம் ஐயன் என்பதற்கு அற்புதமான பொருட்களை எல்லாம் விளக்குகின்றன. அப்படி ஐயன் என்றால் உயர்ந்தவன். ஐயன் என்கின்ற சொல்லோடு ஆர் என்பதை சேர்த்து நம் தமிழகத்தில் ஐயனார் என்கின்ற பெயரிலே நாம் இறைவனை வழிபட்டு வருகிறோம். கேரளத்தில் அப்பன் என்கின்ற பெயரை இணைத்து ஐயப்பன் என்ற பெயரிலே வணங்கி வருகிறார்கள். இப்படி ஐயப்பனாக பெயர் ஏற்பட்டு அந்த அரண்மனையிலே அந்த குழந்தை வளர்கிறது. அந்த குழந்தை அந்த அரண்மனைக்குள் காலடி வைத்த நேரம் அரசி கருவுற்றாள். அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டி வளர்க்கின்றனர். இந்த மணிகண்டன் வந்த நேரம்தான் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடைபெறுகிறது என்கின்ற ஆசையில் அரண்மனையினுடைய ராஜ்யத்தை அரசனாக முடிசூட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஐயப்பனுக்கு நிகழ்த்தலாம் அப்படின்னு அரசனுக்கு ஆசை. ஆனா அமைச்சருக்கும் அந்த அரச மாதேவிக்கும் அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதுதானே அரசாட்சியை ஆளணும். அந்த குழந்தை ஆள்வது சரியா? சரி, இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சிந்திக்கின்ற பொழுது தாய்க்கு கடுமையான தலைவலி. அந்த தீராத தலைவலி எப்படி தீரும் அப்படின்னா புலிப்பாலை கொண்டு வந்து அவர்களின் தலையில் தேய்த்தால் அந்த தலைவலியானது தீரும். புலிப்பாலை எப்படி கொண்டு வர முடியும்? புலிய பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும் தானே. புலியை பிடித்து புலிப்பாலை கொண்டு வந்து இதெல்லாம் சாத்தியமா? அந்த அரண்மனையில் இருக்கின்ற வைத்தியரின் மூலமாக இந்த செய்தியை ஐயப்பனுக்கு தெரிவிக்கிறார்கள். ஐயப்பன் தான் போனோம். ஆனா ஐயப்பனுடைய மனசுல தோணுது இது ஒரு சூழ்ச்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம சரியா செய்யணும் தானே அப்படின்னு புலிப்பாலை தேடி ஐயப்பன் வருகிறார். அந்த நேரத்துல இதுதான் தக்க சமயம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் அங்கு தோன்றி ஐயப்பன் கிட்ட தாங்க படுற கஷ்டத்தை எல்லாம் சொல்லி மகிஷியை நீங்க தான் வதம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதன் காரணமா மகிஷியை ஐயப்பன் வதம் செய்கிறார். மகிஷியின் உடலில் ஏறி நின்று நர்த்தனம் புரிகிறார். அந்த மகிஷியானவள் அழிந்து விடுகிறாள். அழிந்தவள் சாப விமோச்சனம் பெற்று மீண்டும் வந்து ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாள். ஆனால் ஐயப்பன் பிரம்மச்சரிய கோலம் தாங்கியவன் அல்லவா, அதனால உன்னை என்னால திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பொழுது அவளுக்கு ரொம்ப வருத்தம். ஐயப்பன் மீது தீராத அன்பை கொண்டவள். அதனால சபரிமலையில் மாளிகைபுரம் என்கின்ற ஒரு பகுதியில் நீ வீற்றிருப்பாய் அப்படின்னு ஒரு வரத்தை வழங்குகிறார். மாளிகைபுரம் சென்று மகிஷியை வணங்கி விட்டுத்தான் ஐயப்பனை வணங்குவார்கள். அப்படி மாளிகைபுரத்திலே ஐயப்பனுக்காக தவம் இருந்து என்றாவது ஒரு நாள் ஐயப்பன் தன் கரம் பிடிப்பான் என்கின்ற நம்பிக்கையில் அவள் அங்கு காத்திருக்கிறாள். இப்படி மகிழ்ச்சியான அரக்கி எப்படி ஐயப்பனால் அழிக்கப்பட்டால், ஐயப்பன் எப்படி அவதாரம் செய்தான் என்பதை பற்றியெல்லாம் இன்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை ஐயப்பன் குறித்த வழிபாடு முறைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகா மணி. நன்றி, வணக்கம்.